பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்தில் யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹான்னு ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அல்லது வந்துருத்துன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்க என்ன பண்ணணும்னு என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது. யுக்த ஆகார சாப்பாடு மிதமான அளவில் சாப்பிட்ணும். இன்றைக்கி டயபெட்டிஸ்க்கு என்ன சொல்கிறோம், யூ ஷுட் நெய்தர் ஃபீஸ்ட் நார் ஃபாஸ்ட். நீ விரதமும் இருக்கக்கூடாது, விருந்தும் சாப்பிடக்கூடாதுங்கிறோம். கிருஷ்ணன் சொல்கிறான் யுக்த ஆகார, மைல்டான டயட்டாக எடுத்துக்கோ, அதாவது ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அட் இன்டர்மீடியன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் சொல்லிட்டான். யுக்த விஹாரஸ்ய, அது போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, விளையாட்டுனாலும் மிதமாக விளையாடணும். ஒரேடியாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஓவர் எக்ஸர்ஷனும் போகக்கூடாது, ஒரே ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாகவும் இருந்துடக்கூடாது, செடன்ட்ரியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோ. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, அதுபோல் ஒரு அஃபிஷியல் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஜாப் ப்ரொஃபஷனில் இருக்கோம்னா அதுக்கும் கரெக்டாக மாடரேட்டான ஒர்க்காக இருக்கணுமா. ஏன்னா ஒர்க்கே பண்ணாமையும் இருந்துடக்கூடாது, அதுக்காக ஓவர் ஒர்க்கு, ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகி அதுலேயும் டென்ஷன் ஆகிக்கக்கூடாது. ஜாபையும் கரெக்டான லெவலில் பாரு. யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, யுக்த ஸ்வப்ன அதாவது தூக்கம்ங்கிறதும் சரியான அளவில் இருக்கணும். ஓவராக தூங்கினாலும் கஷ்டம், அதே சமயம் சுத்தமாக தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம். அப்போ அந்த தூக்கம்ங்கிறதும் சரியான அளவில், ஒரு 7 hours 8 hours ஸ்லீப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அட் நைட், அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். தூக்கமே இல்லாமல் போனாலும் அது உடம்புக்கு கெடுதல், அது இன்டர்ன் உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் ரைஸ் தான் பண்ணும். ஓவராக தூங்கினாலும் அதுவும் அகைன் இதுதான் பண்ணும், அண்ட் லைஃபே அஃபெக்ட் பண்ணிவிடுமே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு ஆகிடும். அவபோதசிய, விழிப்பு நிலையும் கரெக்டாக இருக்கணும்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். தூக்கம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாலே விழிப்பு நிலைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டுட் தானே. அது இதுக்கு யுக்த அவபோதசியன்னு சொல்லணும்னா, இல்லை சில பேர் முழிச்சுட்டே தூங்கின்னு இருப்பா, அதெல்லாம் கூடாதுங்கிறான். அதனால முழிச்சுட்டு இருக்க நேரங்கிறது ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷனோட முழிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் யார் பண்ணுறானோ அவனுக்கு யோகோ பவதி துக்கஹா, அவனுக்கு யோகம் கைகூடும். அதாவது யோகத்தில் தியானத்தில் ஈடுபடுவோருக்கு இது ஃபெசிலிட்டேட் பண்ணும். அவர்களுக்கு அந்த யோகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கிடும். அந்த யோகத்தினாலே அவனுடைய துக்கமும் போகுங்கிறான். அகெயின் ஒருத்தர் டயபெட்டிஸ் வராமல் இருக்கணும்னாலும் இது அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஃபுட்டு மாடரேட்டாக இருக்கணும், ஆக்டிவிட்டி மாடரேட்டாக இருக்கணும், ஜாபுக்கான எக்ஸர்ஷன் மாடரேட்டாக இருக்கணும், ஸ்லீப் ஆப்டிமமாக இருக்கணும், வேக்ஃபுல்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த 5 இருந்துருத்துனா டயபெட்டிஸ் வராது.